விடுபட்ட தகுதியான மகளிருக்கு டிசம்பர் 12ஆம் தேதி முதல் உரிமை தொகை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் சங்கம் போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். SIR பணியில் உள்ள ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்களின் பணிச்சுமையை குறைக்க ஆணை. கூடுதல் ஊழியர்களை பணியில் அமர்த்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியலில் 77 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பு. இடம்பெயர்ந்துள்ள 39 லட்சம் பேர் சேர்க்கப்பட வாய்ப்பில்லை. தமிழ்நாடு முழுவதும் 300க்கும் மேற்பட்ட இண்டிகோ விமானங்களின் சேவை ரத்து. விமானிகள், ஊழியர்கள் பற்றாக்குறை, ஊதிய பிரச்சனை உள்ளிட்ட காரணங்களால் இயக்கப்படாத விமானங்கள். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரத்தில் இன்று கனமழை பெய்யும். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கில் சற்று நேரத்தில் தீர்ப்பு. நீதிமன்ற அவமதிப்புக்கு எதிரான ஆட்சியரின் வழக்கில் தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்ற கிளை. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற CISF வீரர்கள் பாதுகாப்பு ஏன் வழங்கப்பட்டது? உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் கேள்வி. திருப்பரங்குன்றத்தில் 100 ஆண்டு பழமையான வழக்கத்தை மாற்ற ஒரு நொடியில் முடிவு எடுக்கலாமா என அரசு தரப்பு கேள்வி. நீதித்துறை சட்டம் ஒழுங்கை கையில் எடுக்கக்கூடாது என்றும் உயர்நீதிமன்ற கிளையில் வாதம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல, வெளிச்சம் கொடுக்க உருவாக்கப்பட்டது என தர்கா நிர்வாகம் விளக்கம். கோயில் நிர்வாகத்தை தவிர்த்து மனுதாரர் தீபம் ஏற்றுவதை ஏற்க முடியாது என்றும் உயர்நீதிமன்றத்தில் அறிவிப்பு. நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய இந்தியா கூட்டணி தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தல். சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க முயற்சித்தால் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நடவடிக்கை எடுக்கவும் வேண்டுகோள். பாமகவுக்கு அன்புமணியும் ராமதாசும் உரிமை கோரினால் மாம்பழ சின்னம் முடக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. கட்சிக்கு உரிமை கோரி சிவில் நீதிமன்றத்தை அணுக ராமதாசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஆணை. AVM திரைப்பட தயாரிப்பு நிறுவன உரிமையாளர் சரவணன் காலமானார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் அஞ்சலி. AVM சரவணன் உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அஞ்சலி. உடலை பார்த்து கண்ணீர் விட்ட சூர்யா. திருத்துறைப்பூண்டி அருகே வளவனாற்றில் 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு பரவி கிடக்கும் வெங்காய தாமரை. மிதவை இயந்திரத்தை கொண்டு அகற்றும் பணிகள் தீவிரம். காரைக்குடி அருகே திடீர் சுற்றுலா தலமாக மாறிய சாயக்கண்மாய். நீர்வீழ்ச்சி போல கொட்டும் தண்ணீரில் குடும்பமாக வந்து குளித்து குதூகலம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே புதைக்கப்பட்ட இடத்தில் உள்ள சிறுமியின் சடலம். உடலை காணவில்லை என சந்தேகம் எழுந்த நிலையில் அதே இடத்தில் கண்டெடுக்கப்பட்டது. விடுபட்ட தகுதியான மகளிருக்கு டிசம்பர் 12ஆம் தேதி முதல் உரிமை தொகை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் சங்கம் போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். SIR பணியில் உள்ள ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்களின் பணிச்சுமையை குறைக்க ஆணை.
கூடுதல் ஊழியர்களை பணியில் அமர்த்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியலில் 77 லட்சம் பேர் நீக்கப்பட வாய்ப்பு. இடம்பெயர்ந்துள்ள 39 லட்சம் பேர் சேர்க்கப்பட வாய்ப்பில்லை. தமிழ்நாடு முழுவதும் 300க்கும் மேற்பட்ட இண்டிகோ விமானங்களின் சேவை ரத்து. விமானிகள், ஊழியர்கள் பற்றாக்குறை, ஊதிய பிரச்சனை உள்ளிட்ட காரணங்களால் இயக்கப்படாத விமானங்கள். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரத்தில் இன்று கனமழை பெய்யும். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கில் சற்று நேரத்தில் தீர்ப்பு. நீதிமன்ற அவமதிப்புக்கு எதிரான ஆட்சியரின் வழக்கில் தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்ற கிளை. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற CISF வீரர்கள் பாதுகாப்பு ஏன் வழங்கப்பட்டது? உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் கேள்வி. திருப்பரங்குன்றத்தில் 100 ஆண்டு பழமையான வழக்கத்தை மாற்ற ஒரு நொடியில் முடிவு எடுக்கலாமா என அரசு தரப்பு கேள்வி. நீதித்துறை சட்டம் ஒழுங்கை கையில் எடுக்கக்கூடாது என்றும் உயர்நீதிமன்ற கிளையில் வாதம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல, வெளிச்சம் கொடுக்க உருவாக்கப்பட்டது என தர்கா நிர்வாகம் விளக்கம். கோயில் நிர்வாகத்தை தவிர்த்து மனுதாரர் தீபம் ஏற்றுவதை ஏற்க முடியாது என்றும் உயர்நீதிமன்றத்தில் அறிவிப்பு. நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய இந்தியா கூட்டணி தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தல். சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க முயற்சித்தால் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நடவடிக்கை எடுக்கவும் வேண்டுகோள். பாமகவுக்கு அன்புமணியும் ராமதாசும் உரிமை கோரினால் மாம்பழ சின்னம் முடக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. கட்சிக்கு உரிமை கோரி சிவில் நீதிமன்றத்தை அணுக ராமதாசுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஆணை. AVM திரைப்பட தயாரிப்பு நிறுவன உரிமையாளர் சரவணன் காலமானார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் அஞ்சலி. AVM சரவணன் உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அஞ்சலி. உடலை பார்த்து கண்ணீர் விட்ட சூர்யா. திருத்துறைப்பூண்டி அருகே வளவனாற்றில் 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு பரவி கிடக்கும் வெங்காய தாமரை. மிதவை இயந்திரத்தை கொண்டு அகற்றும் பணிகள் தீவிரம். காரைக்குடி அருகே திடீர் சுற்றுலா தலமாக மாறிய சாயக்கண்மாய். நீர்வீழ்ச்சி போல கொட்டும் தண்ணீரில் குடும்பமாக வந்து குளித்து குதூகலம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே புதைக்கப்பட்ட இடத்தில் உள்ள சிறுமியின் சடலம். உடலை காணவில்லை என சந்தேகம் எழுந்த நிலையில் அதே இடத்தில் கண்டெடுக்கப்பட்டது.